நிச்சயமாக பயணத்தை பெரிய இடங்கள்ல தான் நடத்தணுங்க. இந்த மாதிரி பஸ்லயே போறது, ரோட் ஷோலாம் நடத்தவே கூடாது. கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணணும். அவரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் காரணம் ஒழுங்குபடுத்தணும். அவங்களெல்லாம் கொஞ்சம் பொறுப்பு. இப்ப பாருங்க, இவங்க பண்ண இந்த சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகள் அவங்க விரும்புகிற தலைவருக்கும் கெட்ட பேரை தானே உண்டாக்குது. விஜய் மேல கையை வச்சா லா அண்ட் ஆர்டர் என்ன ஆகும், தமிழ்நாட்டில் சூழல் என்ன ஆகும், நீதிமன்றத்துக்கு போய் இவங்க மூஞ்சில கரியை பூசிக்கினாங்கன்னா அது இன்னும் கவுண்டர் எஃபெக்டிவ் ஆகிடும். அதெல்லாம் தெரியும். திருமாவளவனை விட திமுகவுக்கு புத்தி ஜாஸ்தி இருக்கு. ஆகவே திருமாவளவன் ஸ்பூன் ஃபீடிங் பண்ண வேணாம். டிஎம்கே என்ன செய்யணும். இந்த காணொலி ஒரு லெஸ் தென் 5 minutes தான். அவர் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசியிருக்காரு. விஜய் என்ன தவறு செய்தாரு? லேட்டா வந்தது. இங்க பாருங்க, லேட்டா வந்ததால தான் இதெல்லாம் நடந்ததுன்னா அது என்கொயரி கமிஷன் இருக்கு, அது சொல்லட்டும். நீங்க சொல்லக்கூடாது. அதாவது என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, திருமாவளவன் திமுக கூட்டணியில இருக்கிறதால திமுக கூட்டணிக்கு எதிராக பேசாம இருக்கிறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தாவேக்காவை கடிச்சு கொதறாரு. தாவேக்கா மேல சீமானா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், ஏன் இப்படி பதறாங்க அப்படின்னா எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியுது. விஜய் மேல தப்பே இல்லைன்னு நான் சொல்ல. விஜய் பர்சனலா he has not committed any mistake. இந்த ட்ராஜடி தவிர்க்கப்பட்டிருக்கலாம். காவல்துறையோ அரசாங்கமோ ஆர்கனைசர்ஸோ இட் could have been avoided தான் நம்ம சொல்றோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தாவேக்காவுடைய தேர்தல் பரப்புரையில் நடந்த மரணங்களுக்கு நிறைய பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை திருச்சியில் பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, விஜயை கைது செய்வதில் ஏன் தமிழக அரசு கரிசனம் காட்டுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு. இதற்கு பாஜகவும் உடந்தையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? திருமாவளவன் விசிக தலைவர் ஒரு சுயேட்சையான சிந்தனை, ஒரு தெளிவான அரசியல் பார்வையின் மூலம் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மதிப்பை பெற்றிருந்தார். ஆனால் சமீப காலமாக அவருடைய பேச்சு, அவருடைய பேட்டிகள் எல்லாம் அவருடைய நன்மதிப்பை கெடுப்பதாகத்தான் இருக்கிறத அவருடைய வெல்விஷர்ன்ற முறையில் நான் ஃபீல் பண்ணுறேன். குறிப்பாக இப்போ இந்த விஜய் விஷயத்தில் திமுக அரசு ஏன் அவரை அந்த எஃப்ஐஆரில் பேர் போடல, ஏன் அவரை கைது செய்யலை, இதில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஹேண்ட் டீலிங் இருக்கா அப்படின்லாம் கேட்கறது பொதுவெளியில் ஒரு பொறுப்பற்ற செயலாகத்தான் நான் பார்க்குறேன். இரஸ்பான்சிபிள் ஆக்ட் தான். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி கூடயே அண்டர் கிரவுண்ட். அது மட்டும் இல்லை இன்னொன்று என்ன பார்க்குறேங்க, அதே பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு, பாஜகவும் தாவேக்கா பாஜக வலையில் வீழ்ந்து விட்டதுன்றாரு. அது உண்மையா சார்? இல்லை, அவர் சொல்கிறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? என்ன சொல்கிறாரு, திமுக தாவேக்கா ஹேண்ட் டீலிங் இருக்கான்றாரு. அது சொல்லி முடிகிறதுக்குள்ளவே அடுத்தது என்ன சொல்கிறாரு, பாஜக தாவேக்காவோட உறவு வந்துடுச்சுன்றாரு. அப்போ என்ன அவங்கெல்லாம் சொல்ல விரும்புகிறாங்க? இவர் தான் எல்லாருக்கும் யார் யாருக்கு உறவு இருக்குது, யார் யாருக்கு உறவு இல்லைன்றதெல்லாம் நிர்ணயிக்கிற அதிகாரம் படைத்தவரா திருமாவளவன்? திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறதால திமுக கூட்டணிக்கு எதிராக பேசாமல் இருக்கிறத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது ஒரு கூட்டணி தர்மம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. முன்னாலெல்லாம் அப்படி கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷத்துக்கு முன்னாலாம் கம்யூனிஸ்டுகள் மற்ற கூட்டணிகள்லாம் தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள்லேயே அவங்க மக்கள் பிரச்சனை எடுத்து ஆளுங்கட்சியை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க, போராடுவாங்க. இதை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. தேர்தல் முடிஞ்சாலும் அது தொகுதி உடன்பாடு தாங்க. கூட்டணி என்பது அரசியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக, கோட்பாடு ரீதியாக ஒன்றா இப்போ இடதுசாரிகள் முன்னணின்றாங்களா கேரளாவில், அதுதான் கூட்டணி. இது தொகுதி உடன்பாடு. உங்களுக்கு நாங்கள் 100 தொகுதியில் ஆதரிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு 15 தொகுதியில் ஆதரவு கொடுக்குறோம், மியூச்சுவலி பெனிஃபிஷியல். அவ்வளோதான். தேர்தல் முடிஞ்சதோடு அது முடிஞ்சு போச்சு. திருமாவளவன் ஏதோ திமுகவுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர் மாதிரி திமுக கேட்கறதுக்கு முன்னால் இவர் கேட்பார்.
இது அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் தான் பெரிய களங்கத்தை ஏற்படுத்துன்றத அவங்க கட்சிக்காரங்க உணர்றாங்களா, இல்லை நான் உணர்றேன். நான் வந்து பொதுவெளியில் நான் இதை அவர் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல அரசியல்வாதி, சிந்தனை பண்ணுற ஆள். அவர் ஏன் இப்படி வந்து டிஎம்கேவுடைய பேச்சாளராக மாறி தாவேக்காவை கடித்து கொதறாரு? தாவேக்காவை ஒன்றும் ஆட்சியில் இருந்த கட்சி இல்லை, அது வந்து இன்னைக்கு வந்து மக்களை சுரண்டிய கட்சி இல்லை, ஊழல் பண்ணி ஊர் சொத்தை கொள்ளையடித்து குடும்பத்தை வளர்த்த கட்சி இல்லை. அப்படி இருக்கும்போது தாவேக்கா மேலே சீமானாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், ஏன் இப்படி பதறாங்க அப்படின்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுது. தாவேக்காவுடைய அரசியல் நுழைவின் காரணமாக இவங்களுடைய ஓட் பேங்கை இவங்க இழந்து போயிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. குறிப்பாக தலித் வாக்குகள். இந்த பக்கம் இந்த தமிழ் மக்கள், தமிழருக்காக ஈழத்தமிழர்கள்னு ஆரம்பித்து சீமான் வந்து ஏதோ தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வாக்காளர்கள், இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், இவங்கெல்லாம் வந்து தங்களை விட்டு போயிடுவாங்க, நமக்கு அரசியல் ரீதியாக செட்பேக் வரும்ன்ற அந்த ஒரு பயத்தால் தான் தாவேக்கா ஆட்சிக்கும் வரல, அதிகாரத்திலையும் இல்லை, அது மக்களுக்கு விரோதமாக எதுவுமே செய்யலை. அப்போ அதை மேலே இப்படி பாய்ஞ்சி கொதறாங்க ரெண்டு பேரும்னா அவங்களுக்கு சர்வைவல் ப்ராப்ளம் தான் இருக்குது. பாஜக எதிர்ப்பு என்பது, நானும் பாஜகவை எதிர்க்கிற ஆள் தான். பாஜக வந்து தமிழ்நாட்டிலுக்கு வர முடியாது, வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. ஏன்னா நான் எந்த நாளும் பாஜகவை ஆதரித்ததில்லை, அதனுடைய எந்த கொள்கையும் சப்போர்ட் பண்ணதில்லை. ஆனால் திமுகவுக்கு அந்த அருகதை இருக்குதா, அந்த தார்மீக உரிமை இருக்கா? இன்றைக்கும் கள்ள உறவு வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. நேராக போய் மோடியை சந்திக்கிறாங்களா தனியாக? ஏன் சந்திக்கிறாங்க மோடியை? இப்போ அந்த இந்த பேர்னா ஒரு கூட்டம் நடத்துவார் பிரதமர், நித்தி ஆயோக் கூட்டம். 3 வருஷமாக கலந்துக்காமல் இருந்தார் ஸ்டாலின். அதுக்கான காரணங்கள் காணொலியெல்லாம் போடுவார், போக மாட்டார். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்னு. போன வருஷம் போனார். ஏன் போனார்? பையன் மாட்டிக்கிட்டாரு, டாஸ்மாக் ரெய்டு, இடி. அதனால் என்ன பண்ணார்? போனது மட்டும் இல்லை, தனியாக பிரதமரை சந்தித்து பேசிட்டு வந்தார். அப்போ நம்ம சொல்லலாமா பாஜக வலையில் விழுந்துட்டாங்க திமுகன்னு? திருமாவளவன் சொல்லுவாரா? அதனால் திருமாவளவனுடைய பேச்சு பொறுப்பற்ற பேச்சு, இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்பீச்சு. அது வந்து திமுக தலைவர்களை குஷிப்படுத்துவதற்காகவும் மகிழ்விப்பதற்காகவும் நடத்துகிறாரு. ஆனால் அதனால் அவருடைய கிரெடிபிலிட்டி தான் கீழே போகுது. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது ஒரு விளக்க உரைன்னு தான் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அந்த வீடியோ வெளியிடுறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண கட்சிகள், விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, விஜய் அவர்கள் வந்து இதற்கு வந்துட்டு மன உளைச்சல் இருக்கிறாரு, கடும் மன உளைச்சல் இருக்கிறாரு, அவர் கண்டிப்பாக வந்து பேசுவார் அப்படின்னு சொன்ன கட்சிகள்லேயே பலரும் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்க தெரியல, மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோ வந்துட்டு விமர்சிக்கிறாங்களே சார். ஸோ அதை பற்றி யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. விஜயா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் வந்துட்டா விமர்சனங்கள் வருவது தவிர்க்க இயலாது. ஆனால் அந்த விமர்சனங்கள் சரியானதா, உள்நோக்கம் கொண்டதா, பயஸ்டா, ஒரு நோக்கத்தோடு பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே அதுக்கு விமர்சனத்துக்கு அதில் ஒரு ஸ்கோப் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் அரசியல் விமர்சகர் என்ற முறையில் என்னுடைய வேலை. இப்போ அந்த காணொலி ஒரு less than 5 minutes தான், 4 நிமிடம் 46 வினாடி. ஓகே, அதில் அவர் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறார். ஒன்று என்னன்னா, இந்த சோகம் என்பது என் வாழ்க்கையில் நான் இது மாதிரி ஒரு சோகத்தையே அனுபவிக்கலை, நான் அதில் ரொம்ப மீளவே இல்லை, எனக்கு மனசு உடஞ்சி போச்சு, என் லைஃப்பில் இது மாதிரி சோகத்தை நான் பார்த்ததே இல்லை, அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்கிறாரு. அது அவர் இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். அவர் மனசில் இருக்கிறது. ஒரு நிமிஷம், ரைட்டா. அடுத்தது வந்து போலீஸ் அனுமதித்த இடத்துல அவங்க என்ன நிபந்தனைகள் போட்டாங்களோ அதெல்லாம் ஒத்துக்கிட்டு நான் மக்களை சந்தித்து பேசினேன், இதை தவிர நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்கிறாரு. ரைட். ஒரு ஆள் வந்து மன்னிப்பு கேட்கணுன்னா சாரி கேட்குறது தப்பு கிடையாது. மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் இப்போ நம்ம முதல்வர் கூட 4 நாள் கழித்து சாரிமானார்.
யார்கிட்ட சொன்னார்? காவல்துறையினரால் கஸ்டடியில் அடித்து கொலை செய்யப்பட்ட அநியாயமாக ஒரு வாலிபன் கொல்லப்பட்டான். அஜித் குமார், சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறத்தில். அந்த வாலிபனை இழந்த தாய்கிட்ட முதலமைச்சர் 4 நாள் கழித்து சாரிம்மா அப்படின்னாரு. ஸோ 4 நாள் கழித்து கேட்டாரா, 40 நாள் கழித்து கேட்டாரா, தப்பு இல்லை, அது ஒரு தவறு. ஆஸ் ஏ ஹோம் மினிஸ்டர் he takes responsibility for the brutality of the police force. அவர் தானே போலீஸுக்கு இன்சார்ஜு. ஸோ 4 நாள் கழித்து கேட்டாலும் பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாதிரி இப்போவாது கேட்டாரேன்னு ஆச்சு. ஓகே. அதுபோல் ஒரு தவறு செய்தார்னு சொன்னால் அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதில் ஒன்றும் குறை இல்லை, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் விஜய் என்ன தவறு செய்தார்? லேட்டாக வந்தது அப்படின்னு. லேட்டாக வந்தது, இங்கே பாருங்க, லேட்டாக வந்ததால் தான் இதெல்லாம் நடந்ததுன்னா அது என்கொயரி கமிஷன் இருக்குது, அது சொல்லட்டும். நீங்கள் சொல்லக்கூடாது, போலீஸ் சொல்லக்கூடாது. அதாவது என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு துரதிருஷ்டவசமான விபத்து, இது ஒரு ட்ராஜடி, ஒரு ரொம்ப மோசமான ஒரு துயரம், அப்பாவிகள், குழந்தைகள், பெண்கள்லாம் இறந்துருக்காங்க, ஒரு 41 பேர். இது இந்த துயரத்தை எப்படி அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தூக்கி விட போகிறோம், நிவாரணம் கொடுக்க போகிறோம். அதே போல் இந்த துயரம் இனி ஒரு காலம் தமிழ்நாட்டில் நடக்காமல் என்னெல்லாம் சேஃப்கார்ட் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம சிந்தனை, நம்மளுடைய இதை கருத்து எல்லாம் போனோம். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்ததிலிருந்து இன்று வரையில் நான் பார்க்குறேன் ஒரு சாரார் விஜய் கட்சியையும் விஜயையும் தனிப்பட்ட முறையில் ப்ளேம் கேம் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் காரணம். அப்புறம் எதுக்கு என்கொயரி? இப்போவே சொல்லிவிடுங்க, தூக்கில் போட்டுருங்க. அதாவதுங்க, ஒரு கமிஷன் ஒன்று போட்ட பிறகு ஆளுங்கட்சி தானே போட்டிருக்கு, எதிர்கட்சி ஒன்றும் போடல. அந்த ஆளுங்கட்சி போட்ட பிறகு அதுவே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை விட்டு செய்தியாளர் பேட்டின்ற முறையில் விஷயங்களை, அதாவது உண்மைக்கு மாறான தகவல்களெல்லாம் பேசுறது, பொது வெளியில் பரப்புறது, அதுவே என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அவங்க கட்சி எம்எல்ஏ தானே செந்தில் பாலாஜி, அவர் கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கார்ல, அவங்க கட்சி தானே போட்டிருக்கு, அரசு தானே போட்டிருக்கு. அவர் அவர் பாட்டுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு நபர் ஆணையம் எந்த வழியில் பயணிக்கணும், எப்படி அறிக்கை தயார் பண்ணணும்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்களா? எதிர்கட்சிகள் சொன்னால் பரவாயில்லைங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆணையத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஆணையத்தை போட்ட கட்சிக்காரர்களே, ஆட்சிக்காரர்களே அதுக்கு பற்றி கம்ப்ளீட்டாக பொது வெளியில் நீங்கள் விவாதிக்கிறீங்கன்னா அப்போ என்ன செய்தியை நீங்கள் சொல்ல வரீங்க? ஒரு நபர் ஆணையம் இப்படியெல்லாம் தான் எழுதணும் தீர்ப்பு, நீங்களே எழுதி கொடுத்துருங்க. ஒரு ஆளை விசாரணைக்குன்னு போட்டீங்க, அவங்க 1 வாரம் 10 நாளில் விசாரித்து சொல்ல போகிறாங்க. அதனால் அது வரைக்கும் பொறுக்க முடியாதா? விஜய் மேலே தப்பே இல்லைன்னு நான் சொல்ல. விஜய் பர்சனலாக he has not committed any mistake, I am sure. அதனால தான் திமுக அரசால் அவர் மேலே எதுவும் கை இல்லை. திருமாவளவன் கேட்கறதுக்கு முன்னாலே அவரை ஃப்ரேம் பண்ணுவாங்க. திருமாவளவன்லாம் சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவர் மேலே வழக்கு எஃப்ஐஆரில் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, தப்பு இருந்தால். ஏன்னா கோர்ட்டெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கும் தெரியும்ல. விஜய் மேலே கையை வச்சா லா அண்ட் ஆர்டர் என்ன ஆகும், தமிழ்நாட்டில் சூழல் என்ன ஆகும், நீதிமன்றத்துக்கு போய் இவங்க மூஞ்சில் கரியை பூசிக்கினாங்கன்னா அது இன்னும் கவுண்டர் எஃபெக்டிவ் ஆகிடும். அதெல்லாம் தெரியும். திருமாவளவனை விட திமுகவுக்கு புத்தி ஜாஸ்தி இருக்குது. ஆண்ட கட்சி, அரசியலில் நீண்ட அனுபவம் உள்ள கட்சி. ஆகவே திருமாவளவன் ஸ்பூன் ஃபீடிங் பண்ண வேணாம், டிஎம்கே என்ன செய்யணும். இப்போ கோர்ட்டில் கூட 2-3 பேர் போயிருக்காங்களா? அவங்க கோரிக்கை என்ன தெரியுமா? ட்ராஜடியை விட்டாங்க. சென்னையில் உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்சில் ஒருத்தர் தாவேக்கா பதிவை ரத்து பண்ணணும், கட்சியினுடைய பதிவை. அடுத்தது தடை செய்யணும். இங்கே சென்னையில் ஒருத்தர் தாவேக்காவின் அந்த பரப்புரை பயணத்தை தடை செய்யணும். விஜய எஃப்ஐஆரில் அவர் பேரை சேர்க்கணும். இதெல்லாம் கோர்ட்டில் திமுக காரங்க நாம் அதை நேராக செஞ்சால் நமக்கு தப்பாயிடும். அதனால் திருமாவளவனை விட்டு பேச விடுறது, சீமானை விட்டு பேச விடுறது, இதெல்லாம் விஜயை எந்த அளவுக்கு இவங்க கார்னர் பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ,
விஜய் கட்சியை எந்த அளவுக்கு முடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட டு எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது நியூட்டனுடைய தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஒன்று இருக்குது. நீ என்ன அடியில் அடிக்கிறியோ அதே வேகத்தில் உனக்கு எதிரடி விழும். அதனால் நான் அதை வாழ்க்கையில் இப்போ பார்க்குறேன். விஜய்க்கு எதிராக இவங்க கடந்த ஒரு வாரமாக பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பரப்புரைகள், இந்த ப்ரொபகண்டா கேம்பெயின், நெகட்டிவ், கொலையாளி ஓடிவிட்டார், முதல் கிரிமினல் கைது செய்யின்னு போஸ்டர்லாம் ஓட்டினாங்கல்ல. யார் ஓட்டினாங்க? அதெல்லாம் பொதுமக்களா, மாணவர்களா? எல்லாம் திமுகக்காரங்க. அப்போ திமுக இந்த மாதிரி அவரை வந்து கடுமையாக பண்ண மக்கள் அவருக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. நீங்கள் கூட கரூரில், ஆமாம், நீங்கள் கூட கரூரில் வந்து போனீங்க, எல்லாரையும் சந்தித்து பேட்டி எடுத்தீங்கன்னு நான் பார்த்தேன் பல காணொலிகளில். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள், கரூர் மக்கள் அவங்க சொல்கிறதாங்க என்ன, விஜய் சார் மேலே எந்த தப்பும் இல்லை, இங்கே அரசாங்கம் தவறான இடத்த கொடுத்தது, அரசாங்கம் சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. இதானங்க சொன்னது? இதானே தலையாட்டாதீங்க. இதான் சொன்னாங்க. இதானே சொன்னாங்க. பாதுகாப்பும் இடமும் மட்டும் சரியாக கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனையை நாம பாதியாவது குறைத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சொன்னாங்களா? அதனால வந்துங்க, த மோர் த அட்டாக், த விசியஸ் அட்டாக் ஆன் மிஸ்டர் விஜய், இவங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் கெட்டு போயிட போகிறது இல்லை. அவருக்கு மோர் சப்போர்ட் மக்கள்கிட்ட இருந்து வரப்போகுது. சாதாரண ஆட்கள்லாம் இப்போ கிளந்து எழுந்துட்டான். இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் இதில் என்ன தோணுது அப்படின்னா சார், இப்போது அவர் வெளியிட்ட வீடியோவில் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து, சிஎம் சார் பழி வாங்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னுடைய தொண்டர்களையும் தோழர்களையும் நண்பர்களையும் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லாராலும் என்ன பேசப்படுது அப்படின்னா, வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்படி சொன்னார் அப்படின்னா நாளைக்கே வந்துட்டு இது ஒரு பெரிய கலவரமாக வெடிச்சதுன்னா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன வன்முறையை தூண்டுறார்? அதில் அவர் ஒரு தாய் உள்ளத்தோடு எப்படி தாய் கோழி தன் குஞ்சுகளை எல்லாம் பருந்துகிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தன் அடக்கலத்தில் இறக்கையில் மறைச்சிக்குமோ, அது மாதிரி அவர் ஒரு தாய் தலைவர்ன்ற முறையில் ஏதாவது உங்களுக்கு பழி வாங்கணுன்னா என்ன பழி வாங்குங்க, நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். சில பேர் ஓடினாங்கல்ல லண்டனுக்கெல்லாம், டாஸ்மாக் ரெய்டு வரும்போது. ஆகாஷ் பாஸ்கரன் எங்கே ஓடினார்? படத்தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸு. தம்பி ரித்தீஷ் எங்கே ஓடினார்? குறிஞ்சியிலேயே 24 hours இருக்கிறார் அவர். அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நான் ரெடியாக இருக்கேன், என்ன பழி வாங்க, என்னை கைது பண்ணுங்க, சிறையில் அடைங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் என் கட்சிக்காரங்களை அப்பாவிங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது காரணமாங்க? பேசிக்கலாக வந்துங்க ஒரு விஷயம், அவர் வந்து இதில் என்ன வன்முறையை தூண்டுறாரு? தான் ஏற்றுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்வார்ல, இந்த சிலுவை அடிக்கிறவங்களெல்லாம் அவரை சிலுவை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தன்னை சிலுவையில் அறையிறவனை கூட இயேசு வந்து மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாமல் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு. அதுபோல் இவர் என்ன சொல்கிறாரு? சிஎம் சார்ன்னு தானே சொன்னார். அதுவே மரியாதை குறைவானதுன்று சீமான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து கருணாநிதியை எப்படியெல்லாம் பாடியிருக்காரு, இப்படியெல்லாம் நரகல் பாஷையில் இவங்க பெரியாரை, இப்போ லேட்டஸ்ட்டாக எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சனியனுங்கன்னு பேசினார். இவர் தான் தமிழ்நாட்டை பிடித்த சனியன் சீமானை பொறுத்தவரை. இல்லை, நாக்குக்கு நரம்பில்லை என்பது, காலையில் ஒன்று பேசுவார், மத்தியானம் ஒன்று பேசுவார், சாயந்தரம் என் தம்பின்னுவார். அதனால் நிலையற்ற மாந்தர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறத நம்ம வந்து பெருசாக எடுத்துக்குவோன்னா, விஜய் வந்து ரொம்ப பொறுப்போடு ரெஸ்பான்சிபிளாக அவர் எடுத்துக்கிறாருங்க. எங்கள் ஆட்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன எடுங்க, ஐ ஆம் ஹியர், நான் எங்கேயும் ஓடலைன்றாரு. இதில் என்ன வன்முறை என்ன தோன்றாரு? தொட்டுப்பார் அப்படின்னாங்களே, செந்தில் பாலாஜியை கைது செய்ய போகும்போது ஸ்டாலின் உள்பட என்னெல்லாம் பேசுனாங்க, வாய்ச்சவடால் அடித்தாங்க மத்திய அரசை பார்த்து. அதனால் இதெல்லாம் வன்முறையை தூண்டலைங்க. அவர் வந்து உள்ளார்ந்த ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்கள் கரூர் போயிட்டு வந்தாலும் சொல்கிறேன், கரூரில் மக்கள் 2 நாள் கழித்து நார்மல் ஆன உடனே வெளியே வந்து பேச ஆரம்பித்தாங்க இல்லையா, அவங்கள போல் ஊடகங்கிட்ட. அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து எனக்கு கடவுளே கீழே இறங்கி வந்து உண்மையை பேசுகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னார். இப்போ மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருங்க.
அவர் மேலே எந்த தப்பும் இல்லாத போது இது ரொம்ப துக்ககரமான சம்பவம். யாரும் இதை திட்டமிட்டு நடத்தலை. இப்போ நான் கூட இதை திமுக காரங்க பண்ணிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல, லெட் த என்கொயரி கம். ஆனால் இந்த ட்ராஜடி தவிர்க்கப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தா காவல்துறையோ அரசாங்கமோ ஆர்கனைசர்ஸோ அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்களோ லிட்டில் பிட் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தாங்கன்னா இட் குட் ஹவ் பீன் அவாய்டட்னு தான் நம்ம சொல்கிறோம். யாரையும் நம்ம ப்ளேம் பண்ணல. ஆனால் திமுக அதனுடைய இப்போ கூட பார்த்தேங்க, இன்றைக்கி நேற்று சாயந்தரம் செயல்பாட்டாளர்கள், கவிஞர்கள், அப்புறம் இலக்கிய இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் இருந்தபோது 68 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்களே, அப்போ எங்கே போனாங்க? அதே போல் இந்த மடப்புரம் காவலாளி அஜித்குமார் போலீஸால் அடித்து கொலை செய்யப்பட்ட போது இவங்க மனசாட்சியெல்லாம் எங்கே வச்சு பூட்டிகிட்டு இருந்தாங்க? செயல்பாட்டாளர்கள் எல்லாம் திமுகக்கு ஆதரவாக பேசுகிறவங்க, வாலாயுதமாக டிவியிலையும் இணையத்திலையும் பேசுகிறவங்கெல்லாம் செயல்பாட்டாளர்களாம். இவங்க செயல்பாடு எப்பவுமே அதிமுக ஆட்சியில் இருந்தால் ஓவராக இருக்கும். திமுக ஆட்சியில் இது வரைக்கும் இவங்க என்ன செயல்பட்டாங்க? இப்போ கூட விஜய்க்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு எதிராக இவர்கள் எப்போதும் திமுகவுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். உடனே அவங்க 100 பேர் 150 பேர் இந்த செயல்பாட்டாளர்கள் எல்லாம் கன்சர்டட் எஃபர்ட் டு கார்னர் விஜய். இது கவுண்டர் ப்ரொடக்டிவாக தான் ஆயிட்டுருக்கு. திமுக இந்த தவறை உணரணும். இது அரசியல் ஆதாயத்துக்காக இந்த குரூர சம்பவத்தை, கொடும் விபத்தை பயன்படுத்த நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் அது தலைவலியாக போய் முடியும்னு தான் நினைக்கிறேனே தவிர இது விஜய்க்கு அவருடைய செல்வாக்கையோ மக்களுக்கு அவர் மேலே இருக்கிற மதிப்பையோ கண்டிப்பாக குறைக்காது. ஓகே, விஜய் அவர்கள் எப்படி மீண்டு வர போறார்? அடுத்த கட்ட திட்டம் என்ன செய்தால் சரியாக இருக்கும்? இல்லைன்னா பிரயாணத்தை தள்ளி வச்சிட்டாருங்க. அடுத்தது அவருடைய இதில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணணும் அவரும். இப்போ இந்த மாதிரி அவங்க தோழர்கள், அவங்க கட்சிக்காரங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் காரணம். ரெண்டாவது இளைஞர்கள், இளம் கன்று பயம் அறியாதுன்னுவாங்க இல்லையா, அவங்க ஒரு அரசியல் கட்சியிலே 10 வருஷம் இருந்து அந்த அனுபவம் இருந்தவங்க மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. போலீஸ் 5 பேர் தான் போனோம், 5 வாகனம் தானா இவங்க பின்னாலே போவாங்க, அதை மீறிட்டு. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்பாங்க. இதெல்லாம் இவங்க உயிருக்கு ஆபத்து. அதனால் ஒழுங்குபடுத்தணும் அவங்களெல்லாம். கொஞ்சம் பொறுப்பு. இப்போ பாருங்கள், இவங்க பண்ண இந்த சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகள் விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் அவங்க விரும்புகிற தலைவருக்கும் கெட்ட பேரை தானே உண்டாக்குது. பர்சனலி தே ஹவ் நாட் டன் எனி மிஸ்டேக். விஜயா இருக்கட்டும், ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல் குமார் இருக்கட்டும். ஆனால் அவங்க இன்றைக்கி கைது பண்ணுற அளவுக்கு, அவங்க மேலே குறை சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு இந்த சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகள் தான். இதெல்லாம் செக் பண்ணோம். அவங்க நிச்சயமாக பயணத்தை பெரிய இடங்களில் தான் நடத்தணுங்க. இந்த மாதிரி பஸ்ஸுலேயே போகிறது, இந்த ரோட் ஷோலாம் நடத்தவே கூடாது. ரோட் ஷோன்றது எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் டிக்ளேர் ஆகி கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்போ அவங்க சும்மா கையை காமிச்சிட்டு எல்லா இடத்துலையும் பேச முடியாது. வேட்பாளர்களோட போனால் அதுதான் ரோட் ஷோ. அதோட முடிஞ்சிடணும். அதே போல் ஈவினிங் டைம்ஸில் போடணும், ஒரு 3 மணி 4 மணி. ஏன்னா நம்ம தமிழ்நாடுன்றது எப்போவுமே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது அந்த சாதாரண கட்சி உறுப்பினர்களும் என்ன தெரியணும்னா, 4 மணிக்கு மீட்டிங்னா ஒரு 3 மணிக்கு போனால் போதும். பல அரசியல் கட்சி கூட்டங்க 10 மணிக்குன்னு சொல்லிட்டு 12 மணி வரைக்கும் தொடங்க முடியறதில்ல, ஏன்னா ஆள் சேர்றதில்லை. ஆனால் இங்கே எப்படின்னா சாயந்தரம் 4 மணிக்கு மீட்டிங்னா விடிய காத்தால் 4 மணிக்கு போய் சேர பிடிச்சின்னு உட்காந்துக்கிறான். இப்போ இதெல்லாம் மாற்றணும். அந்த அரங்கையே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் திறக்கணும். ஒரு க்ளோஸ் டோரில் இருக்கணும், இல்லைன்னா ஓப்பன் ஏரில் இருக்கணும். இந்த மாதிரி முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிறது, இந்த அதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கே இடம். போலீஸ் பண்ண தப்பு அது ஒன்று தான் நான் நினைக்கிறேன். இடத்த சரியான இடத்த. ஏன்னா இன்பதுரைன்னு அதிமுக ராஜ்யசபா எம்பி நேற்றோ முந்தா நாளோ பார்த்தேன் நான். இதே அந்த வேலுசாமிபுரமா, அது என்னது, வேலுசாமிபுரத்தை அதிமுக ஒரு நிகழ்ச்சியாக கேட்டப்போ இது கூட்டம் நடத்த தகுதியற்ற இடம்னு அதே காவல்துறை மறுத்துருக்குது. இப்போ அந்த இடத்துல ஜனவரியில் தகுதியற்ற இடம்
இப்போ செப்டம்பரில் வந்து தகுதி ஆயிடுச்சா என்ன? அந்த இடம்தான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்தது விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியுது. அட்லீஸ்ட் இது 5வது 6வது கூட்டம் தான் இது இல்லையா? நாமக்கல் முடித்து 6வது கூட்டம். இப்போ இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு கட்சிக்காரனுக்கு கணக்கு தப்பாகலாங்க. ஏன்னா அவங்களாம் பெரிய வல்லுநர்கள் இல்லை. ஆனால் போலீஸ் இன்டெலிஜென்ஸு, கலெக்டர், அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க மற்ற மாவட்டங்கள்லேருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவங்க கொஞ்சம் உஷாராக இருந்து கூடுமான அளவுக்கு போலீஸ், ஏன்னா சாதாரண நாட்கள்னா சொல்கிறாங்கன்னா இவங்க 500லாம் சொல்கிறாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க போலீஸ் இல்லை. ஏன் நேற்று எடப்பாடி பேசியிருக்கார் ஒரு இடத்துல கேட்டேன், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த மீட்டிங்கு தான் எனக்கு ஃபுல் பந்தோபஸ்த் போலீஸ் பார்க்குறேன், இதுக்கு முன்னாலெல்லாம் போலீஸே கொடுக்கல, இந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கரூரில் 41 பேர் செத்து இருக்க மாட்டான்னு பகிரங்கமாக எதிர்கட்சி தலைவர் நேற்று பேசுந்த பிரச்சார கூட்டத்தில் பார்த்தேன். அப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் முடிச்சிருக்குல்ல கவர்மெண்ட்டு. அப்போ ஏதாவது நடக்கணுமா? 41 பேர் 50 பேர் செத்தாதான் கள்ளச்சாராயத்தை பற்றி கவலைப்படுவீங்க. அதனால் இது வந்து எல்லாருமே தான் ஒரு வகையில் தவறுக்கு ஆளாயிருக்காங்க. லெட் அஸ் வெயிட் ஃபார் தி ரிப்போர்ட். பட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சிபிஐ விசாரணைன்னு. என்ன கேட்டால் பர்சனலாக சிபிஐ தான் ப்ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் ப்ரொஃபஷ்னலாக டெக்னிக்கலாக இதை ஹேண்டில் பண்ண முடியும். புரியுதுங்களா? சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு இல்லாமல் கவர்மெண்ட்டே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எப்படி அஜித்குமார் வழக்கை அரசாங்கமே முன் வந்து சிபிஐக்கு என்ன சொன்னாங்க? அப்போ சம்மந்தப்பட்டது போலீஸ், கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ். அதை யார் விசாரித்தாலும், சிபிசிஐடி விசாரித்தாலும், யார் விசாரித்தாலும் ஒரு பயஸ் இருக்கும் அவங்கள காப்பாற்றணுன்ற. அதனால் 3வது அம்பையர், 3rd அம்பையர் மாதிரி சிபிஐ கிட்ட கொடுத்துட்டோம் நாங்கள். அதே மாதிரி இந்த விஷயம் எப்போ பாதிக்கப்பட்ட தாவேக்கா அதானே பறி கொடுத்துருக்குது 40 பேரை. அப்போ இந்த பாதிக்கப்பட்ட தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணை வேணும்னா அதை எதிர்க்காமல் கொடுத்துட்டு போகலாமா? நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி சார். வணக்கம்.